யானையின் நல்ல குணம். ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன பொண்ணு வாழ்ந்து வந்தா. அந்த சின்ன பொண்ணு பேரு அம்மு. அம்மு 2வது படிக்கிறா. அன்னைக்கு எப்பவும் போல அம்மு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு சாயந்தரமா விளையாட வந்தா. அங்க அபிஷ்னு அம்முவோட ஃப்ரெண்ட் இருந்தா. அம்மு கூட பால் விளையாடிட்டு இருந்தா. அம்மு விளையாடி முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. அப்பதான் அங்க ஒரு யானை கத்துற சவுண்ட் கேட்டுச்சு. அம்முக்கு அவ்வளவு பெரிய யானைய பார்த்ததும் பயமாகிட்டா. அதான் அம்மு யானை ஏன் கத்துதுன்னு பார்த்தா. அதோட காலை தூக்கி தூக்கி அழுதுட்டு இருந்துச்சு. யானையோட கால்ல ஒரு முள்ளு குத்திட்டு இருந்துச்சு. இத பார்த்த அம்மு உடனே யானை கிட்ட பொறுமையா பயந்துட்டே போனான். நமக்கு உதவி பண்ணதான் வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு காலை காமிச்சிச்சு. யானையோட கால்ல குத்திட்டு இருந்த முள்ள எடுத்து விட்டான். யானையும் அம்முவை பார்த்து ஓடி போயிடுச்சு. வீட்டுக்கு வந்தா. நடந்த எல்லாத்தையும் அவளோட அம்மா அப்பா கிட்ட சொன்னான். அவங்க அம்மா, நீ யானை கிட்ட ஏன் போன? உன்னை எதுனா பண்ணிருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு திட்டுனாங்க. அம்முவோட அப்பா, அம்மு நீ பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா, ஆனா நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா எல்லா யானையும் அமைதியா இருக்காது. சில சமயம் கோபமாவும் முரட்டுத்தனமாவும் நடந்துக்கும். அம்மு சரிங்க அப்பான்னு சொன்னான். அடுத்த நாள் அம்மு எப்பவும் போல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு சாயந்தரமா விளையாட போனான். போல அபிஷ் கூட பந்து விளையாடி முடிச்சிட்டு வீட்டுக்கு போனான். அப்ப போற வழியில ஒரு குட்டி யானை பார்த்தா. அது அம்முவை பார்த்து கத்துச்சு. அப்ப அங்க குட்டி யானையோட அம்மா யானையும் வந்துச்சு. இந்த யானை அம்மு காப்பாத்தின யானை தான். கையில நிறைய பழங்களை கொண்டு வந்திருந்துச்சு. அதுல ஆப்பிள், ஆரஞ்சு, மாம்பழம் நிறைய பழங்கள் இருந்துச்சு. அந்த பழத்தை எல்லாம் அம்மு கிட்ட போட்டுச்சு. அந்த பெரிய அம்மா யானை அம்முவை பார்த்து நன்றி சொல்ற மாதிரி இந்த பழங்களை கொடுத்துச்சு. அப்புறம் அம்மு குட்டி யானை கூட பால் விளையாடினா. அம்மு கூட நல்லாவே விளையாடுச்சு. அம்மா யானை அம்முவை அதோட முதுகுல ஏத்திட்டு சவாரி பண்ணுச்சு. அப்புறம் அம்முவை கொண்டு வந்து விட்டுடுச்சு. அப்புறம் அம்மா யானையும் குட்டி யானையும் காட்டுக்கு போயிடுச்சுங்க. அம்மு எல்லா பழங்களையும் ஒரு கவர்ல போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தா. இவ்வளவு பழங்களை பார்த்து அவங்க அம்மா, எப்படி உனக்கு இவ்வளவு பழம் கிடைச்சிச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. முன்னொரு காலத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த சின்ன கிராமத்துல ஒரு ஏழையான விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் உண்மையாவும் நேர்மையாவும் வாழ்ந்து வந்தான். அவன் வீட்டு பக்கத்துல இருக்க காட்டுக்கு போய் மரங்களை வெட்டி அந்த பிறகுகளை விட்டு சாப்பிட்டு வாழ்ந்து வந்தான். எப்பவும் போல அவன் மரம் வெட்ட ஒரு நாள் காட்டுக்கு போயிருந்தான். ஆத்து பக்கத்துல இருக்க பெரிய மரத்துல பிறகு வெட்டிட்டு இருந்தான். அப்ப திடீர்னு அவனோட கோடாரி ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு. இத பார்த்த விவசாயி ரொம்ப சோகமாயிட்டான். அழுதுகிட்டே இருந்தான். அப்ப அந்த ஆத்துல இருந்து ஒரு தேவதை வந்துச்சு. தேவதை விவசாய பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டுச்சு. விவசாயி தன்னோட கோடாரி ஆத்துல விழுந்தது சொன்னான். உடனே அந்த தேவதை ஆத்துக்குள்ள போச்சு. போய் தேடி ஒரு வெள்ளி கோடாரிய கொண்டு வந்து கொடுத்துச்சு. விவசாய பார்த்து இது என்னோட கோடாரி இல்லைன்னு சொன்னான். உடனே அந்த தேவதை திருப்பியும் ஆத்துக்குள்ள போச்சு. ஆத்துக்குள்ள போய் தேடி ஒரு நல்ல வெள்ளியை விட தங்கமான ஒரு கோடாரியை கொண்டு வந்துச்சு. அந்த தங்க கோடாரிய பார்த்த விவசாயி இதுவும் என்னோட கோடாரி இல்லை அப்படின்னு சோகமா சொன்னான். உடனே அந்த தேவதை திருப்பியும் தண்ணிக்குள்ள போயிட்டு ஒரு பழைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்துச்சு. விவசாயிங்க பார்த்த உடனே சந்தோஷமா இது என்னோட கோடாரி தான் அப்படின்னு உண்மையா சொன்னான். அவனோட உண்மைக்கும் நேர்மைக்கும் அந்த தேவதை 3 கோடாரியுமே அவன்கிட்ட கொடுத்துருச்சு.
வெள்ளி தங்கம் அந்த இரும்பு கோடாரியும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா விவசாயி வீட்டுக்கு போனான்.